இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை இந்த உலகத்தில் படைத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து வருகிறேன். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் தூயவராக இருப்பது போல நாமும் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும், களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்காமலும் பொய் ஆணை இடாமலும் நாம் மற்றவரின் பெயருக்கு தீங்கு இழைக்காமல் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை நோக்கி எவ்வாறு நாம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இவ்வாறு வாசிக்கின்றோம், நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியராய் இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்று நல்ல செயல்களை செய்ததை குறித்து ஆண்டவர் பாராட்டுவார் என்றும் அவர்களுக்கு விண்ணுலகம் கிடைக்கும் என்றும் தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை பயன்படுத்தி நாம் ஆண்டவருக்கு ஏற்ற செயல்களை செய்யும் பொழுது, நமக்கு அடுத்து இருப்பவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்றும், நற்செயல்களின் பலனை நாம் அடுத்த உலகத்தில் விண்ணுலகத்தில் அனுபவிப்போம் என்றும் விளக்குகிறது. எனவே ஆண்டவருக்கு ஏற்ற செயல்களை செய்து வாழ்வோம், அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக, நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.